கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரீவொர்க் ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண போகிறோம். என்னன்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ப்ரோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பழைய ஆம்பிள் பிளேயர் ஒன்று இருக்குது, அது வந்து சரியாக பாட மாட்டேங்குது, எனக்கு கொஞ்சம் ரீவொர்க் பார்த்து தாரீங்களா அப்படின்னு சொல்லி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த கொரியர் வந்து அனுப்பிவிட்டுருக்காரு. ஸோ கொரியருக்குள்ளே என்னது இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரேடியோ இருக்குது, அந்த ரேடியோ தான் பார்த்தீங்கன்னா ரீவொர்க் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் ஒன்று அனுப்பிவிட்டுருக்காரு, சின்ன சப்வூஃபர் நல்லா இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடியோ பாருங்கள். ஸோ ஒரு 4 ஸ்பீக்கர் போடுற மாதிரி இருக்குது. அவர் சொன்னார் 2 ஸ்பீக்கரே போடுற மாதிரியே செட் பண்ணிடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பவர் ஆம் போர்டு பார்த்தீங்கன்னா 4440 ஐசி போர்டு ஸ்டீரியோ வந்து வாங்கி தந்திருந்தாரு. ஒரே போர்டில் வந்து 2 ஐசி இருக்கும்ல ஸ்டீரியோ, அந்த போர்டு பார்த்தீங்கன்னா வாங்கி தந்திருந்தாரு. இதிலேயே பார்த்தீங்கன்னா ஒயர் எல்லாமே வந்துடுது. ஆனால் அந்த ஒயரெல்லாம் எடுத்துகிட்டு வேறு ரிபன் ஒயர் நமக்கு வாங்கி தந்திருக்காரு. ஸோ அந்த ஒயரை தான் நமக்கு பார்த்தீங்கன்னா போட சொல்லியிருக்காரு. இதையே வந்து போட்டோம் அப்படின்னா பிஞ்சு போயிடும், அது நமக்கு தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவர் வாங்கி கொடுத்த ரிபன் ஒயரை பார்த்தீங்கன்னா போட்ட வேண்டியதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து ஒரு டையோடு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசியில் யூஸ் பண்ணும்போது வந்து அதாவது கார் ஆம்பெலாம் யூஸ் பண்ணும்போது வந்து ஒரு டையோடு தானே போட்டிருப்பாங்க, அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஒரு டையோடு தான். நம்ம வந்துட்டு வேறு போர்டெலாம் இருக்கும்ல, அந்த போர்டில் இருந்து டையோடு எடுத்து 4 டையோடாக போட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிள் பிளேயருக்குள்ள தான் இப்போ வந்து கலத்தி பார்க்க போகிறோம். கொஞ்சம் வினோதமான செட்டப்லாம் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த கேபினெட்டை ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீக்கரு, அப்புறம் வந்து அந்த கேபிள் டைலாம் எல்லாமே அனுப்பிவிட்ருந்தாரு. நிறைய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்ருந்தாரு. அப்புறம் அந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டு, கம்பி, பழைய போர்டு, MP3 பழைய போர்டு, ரிபன் ஒயர் எல்லாமே இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வச்சு அனுப்பிவிட்ருந்தாரு. இந்த ரிமோட்டு, வேறு பழைய 4440 ஐசி போர்டு, அப்புறம் இந்த டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம வந்து அதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரிபன் ஒயரு, ரிமோட்டு, அந்த மாதிரி நிறையா பொருள்லாம் பார்த்திங்கன்னா அனுப்பிவிட்ருந்தாரு. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ரீஒர்க்கை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி மாட்டி வச்சுருக்க MP3 போர்டு, வால்யூம் கண்ட்ரோலு, ஒயர் எல்லாமே நீட்டாக பார்த்திங்கன்னா கலத்தி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காம்பவுண்ட்ஸ்லாம் கலத்திட்டு அதில் கொஞ்சம் தூசியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் ஒரு துணி வச்சு நீட்டாக தொடச்சிட்டு கேபினெட் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி தந்த பவர் ஆம்பு போர்டு. இதில் இருக்க ஒயர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலத்தி எடுக்க சொல்லிட்டாங்க. எடுத்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ரிபன் ஒயர் போட சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாமே நீட்டாக கலத்தி எடுத்துட்டு ரிபன் ஒயர் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இருக்க பழைய ஒயர் எல்லாமே நீட்டாக கலத்தி எடுத்தாச்சு. ஸோ இதான் அவங்க வாங்கி தந்த ரிபன் ஒயர், நல்லா நீட்டாக வாங்கி தந்திருக்காங்க. சூப்பர் ஒயர் தான். ஸோ இனி இதுதான் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண யூஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த 4440 ஐசி பவர் ஆம்பு போர்டை பாருங்கள். மேலே இருக்கிறது எல்லாமே பவர் ஆம் போர்டு. அந்த 2 ஐசி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஐசிலாம் வச்சுருக்காங்களா, அந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே பவர் ஆம்பு, அதாவது ஐசி மட்டும் தான் வேலை செய்யும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்புட்டு அந்த அவுட்புட் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா அந்த டிரான்சிஸ்டர் போட்டு, அதில் வந்து BC547 போட்டிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் ட்ரிபிள் வந்து வேலை செய்யும். ஸோ இது அவ்வளோமே பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் செக்ஷனு, மேலே இருக்கிறது பவர் ஆம் செக்ஷனு. இதில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த BT செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கீழே பேஸ் ட்ரிபிள் செக்ஷன், அதில் பார்த்தீங்கன்னா இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் மேலே பவர் ஆம்புக்கு இன்புட்டாக கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் போர்டை வச்சு பார்க்குற பாருங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா செட் ஆகுது. இனி இப்படி தான் நம்ம வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்படி தான் அந்த போர்டை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ ரிபன் ஒயரை வந்து கரெக்டாக அளந்து பார்த்தேன். எதுக்குன்னா வால்யூம் கண்ட்ரோலு அப்புறம் பேஸ் ட்ரிபிள் எல்லாத்துக்கும் கரெக்டாக அளந்து பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, அளந்து தான் ஒயர் கட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து அளந்து பார்த்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒயரை நீட்டாக வந்து கட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரையும் நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இனி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் வந்து இந்த ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணணும். ஸோ அதுக்காக 4 வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா பேஸு, ட்ரிபிள், அப்புறம் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டு பேலன்ஸ்னு ஒன்று உண்டு, அதுக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோல், அப்புறம் மெயின் மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் ஒன்று, மொத்தம் 4 வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இனி சால்ட்ரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் எப்படி வச்சு சால்ட்ரிங்
சால்டரிங் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலை நம்ம அந்த வால்யூம் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டே மாட்டியிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கோலில் பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி நான் ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அதான் சால்டரிங் அடிக்க ஆரம்பிப்பேன். அப்போ தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது நம்ம கையில் வச்சு சால்டரிங் பண்ணணும்னு நினச்சிக்கிடுங்களா, நமக்கு வந்து அந்த லைனை மாற்றி கொடுத்துடக்கூடாது, அப்புறம் ரொம்பவே செம்மையாக ஒட்டாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி கேபினெட்டில் ஃபிட் பண்ணி வச்சுட்டு நம்ம சால்டரிங் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஒயர் எடுத்திருக்கேன். 3 ஒயரையும் ஸ்லீவ் எடுத்து விட்டுட்டு சால்டரிங் பேஸ்லாம் முக்கிட்டு அதுக்கப்புறம் சால்டரிங் கம்பியில் நல்லா பார்த்தீங்கன்னா சால்டரிங் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலில் வந்து சால்டரிங் பண்ணுறோம் பாருங்க, எவ்வளோ ஈஸியாக வந்து ஒட்டுதுன்ட்டு. தொட்டு தான் விடுறேன், நீட்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறது. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சால்டரிங் பண்ணணும். எப்பவும் வால்யூம் கண்ட்ரோலில் சால்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டாக பண்ணணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு ஒரு கண்ட்ரோல், பேஸுக்கு ஒரு கண்ட்ரோல், ட்ரிபிள் கோல் கண்ட்ரோல் அப்படின்ட்டு 3 வால்யூம் கண்ட்ரோல் சால்டரிங் பண்ணி ரெடி பண்ணி இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேஸ் ட்ரிபிள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் வந்து நீட்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ பேஸ் ட்ரிபிள் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்தோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது, நீட்டாக வந்து சவுண்டு கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதாவது பேலன்ஸ் கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்க. இதுதான் அந்த பேலன்ஸ் கனெக்ஷன். 3 ஒயர் தான் வரும். சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, அப்புறம் லெஃப்ட் ரைட்டு என்ன 2 சைடில் பின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு நம்ம ஆடியோ அவுட் வந்து வரும் பார்த்தீங்களா, ஆடியோ அவுட்டை கொண்டுட்டு போய் நம்ம பவர் ஆம்பில் இன்னும் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கனெக்ட் பண்ணணும் 2 சைடும். ஸோ நம்ம எந்த சைடு திருக்கும் போது வந்து சவுண்டு கூடுதோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வச்சிடணும். அதான் லெஃப்ட் ரைட்டு பேலன்ஸு. ரொம்பவே ஈஸி தான். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், பவர் ஆம்பில் சிக்னல் இன் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு அந்த வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து வரக்கூடிய 2 ஒயர், சென்டர் ஒயர் வந்து கிரவுண்டில் கொடுத்துருவோம். அப்புறம் அந்த 2 சைடில் இருக்கக்கூடிய ஒயரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் ஆம்பின்ல பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். நீட்டாக பார்த்தீங்கன்னா செட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீட்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து செட் பண்ணிட வேண்டியதான். வால்யூம் கண்ட்ரோலில் எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிளில் இருந்து அவுட் வரும் பார்த்தீங்களா, அதை கொண்டு போய் வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர் ஆம்பில் பார்த்தீங்கன்னா இன்னா கொடுக்கணும். இதான் பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் செட்டப். ஸோ நான் எந்த இடத்துல கரெக்டாக சால்டரிங் பண்ணுறேன் அப்படின்ட்டு வீடியோவில் சரியாக தெரியுதான்ட்டு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான இடம் தான். ஏன்னா நம்மகிட்ட வந்து இப்போதைக்கு டேபிள் இல்லை, இந்த ஒர்க் பார்க்கும்போது டேபிள் இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டு வந்து வச்சு அந்த மாதிரி தான் வீடியோ எடுக்கிறோம். அப்படிங்கிறப்போ தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்து டைம் ஆகிரும். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒர்க் பார்க்கும்போதே பாருங்கள், சைடில் வச்சு தான் அந்த வீடியோலே தெரியுது. கேபினெட் மட்டும் நல்லா சென்டரில் நீட்டாக தெரியுது. ஸோ இனி வரக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டாக எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். இந்த பேலன்ஸ் லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் வேணும் பார்த்தீங்களா, அதான் அந்த பேலன்ஸு. லெஃப்ட் ரைட் இன்புட் கொடுக்கக்கூடிய இடத்துல பேலன்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் கீழே இருக்குது, மேலே இருக்க பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் இதில் வந்து வரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோட வால்யூம் கண்ட்ரோல் செட்டப் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இனி வந்துட்டு இதோட பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதாவது நம்ம ஏசி வால்டேஜை டிசி ஆகிறதுக்காண்டி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து இந்த போர்டில் வந்து செட்டப் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம், இந்த போர்டில் வந்துட்டு ஒரு டயோடு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 4 டயோடு போட்டால் தான் இதில் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால் வேற இன்னொரு போர்டில் இருந்து டயோடு எடுத்து போட சொன்னாங்க. அதே நம்ம வந்து பண்ணிடலாம். நம்மகிட்ட பழைய போர்டில் இருந்து 4 டயோடு எடுத்து இந்த போர்டில் போட்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக சால்டரிங் பண்ணிடலாம். டயோடு எப்பவும் போடும்போது டயோடு ஷார்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு பார்த்து தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். டயோடு எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்மளோட புது போர்டில் வந்துட்டு இந்த டயோடை வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக ஆல்ரெடி இருக்க சால்டரிங்கை பார்த்தீங்கன்னா டீசால்டரிங் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நீட்டாக டீசால்டரிங் பண்ணி எடுத்தாச்சு. இனி வந்துட்டு நம்மளோட டயோடை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நீட்டாக ப்ளஸ் மைனஸ் பார்த்து டயோடை போட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து சால்டரிங் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வேலைகள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் லைனை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு எல்லாமே நீட்டாக சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைன் எல்லாமே சால்டரிங் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு சிக்னல் லைன் மட்டும் தான் நம்ம வந்து இனி சால்டரிங் பண்ணக்கூடிய வேலை வரும். மற்றபடி எல்லாமே நீட்டாக சால்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை வந்து ஃபிட் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மரை நீட்டாக நட்டு போட்டு வந்து டைட் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சு. இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட், அதாவது ஸ்பீக்கர் கனெக்டரில் பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் போடுற மாதிரி ஸ்பீக்கர் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மகிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ போர்டு தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் கனெக்டரை பேரல் பண்ணி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் லைனை பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்க போகிறோம். அப்படி தான் அந்த ப்ரோவும் சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பீக்கருக்குள்ளே வேலையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம 230 வோல்டேஜ் இன்புட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் ஒரு 2 பின் பிளக் போட்ட ஒரு ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அனுப்பி விட்ருக்காங்க அவங்களே. ஸோ அதை தான் நம்ம வந்து ஃபீட் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்லீவை எடுத்து விட்டுட்டு ஒரு ஒயர் வந்துட்டு டேரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னொரு ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சுவிட்சுக்கு கனெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ 3 பின் சுவிட்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அனுப்பிவிட்டுருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு நல்லா இருக்குது, எல்லாமே சுவிட்ச் எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் சுவிட்சிலே கனெக்ட் பண்ணி விட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதிலே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்ருக்கோம். எல்லாமே நீட்டாக சார்ரிங் பண்ணி அதுக்கு பிறகு டேப் அடிச்சு விட்ருவோம். ஸோ அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் அந்த ஏசி வால்டேஜ் 12 வோல்டேஜ் வரும். அதை பார்த்தீங்கன்னா அந்த டையூடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீட்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து கரெக்டாக லைன்லாம் கொடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைனை கொடுத்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுட்டு இங்கே கீழே இந்த 3 பின் சுவிட்சை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க எப்படி தீ பிடிச்சி பார்த்தீங்களா. ஆனால் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தீ பிடிக்கல, ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி தீ பிடிக்குது. எதுக்காக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன கம்பி துண்டு ஏதோ போய் இருக்கும் போல், அதனால் அப்படி பிடிக்கும்னு நினைக்கிறேன். லேசாக இருந்தாலும் டெஸ்டர் வச்சு ஆகி விட்டுட்டு சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுறோம். ஸோ அடுத்து வந்து பெட்ரோல் ஊற்றி க்ளீன் பண்ண பிறகு சரியாயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுக்கு பிறகு இனி வந்து MP3 மாடியூலெல்லாம் செட் பண்ணி கனெக்ஷன் கொடுத்துட வேண்டியதான் சிக்னலுக்காக. கூடவே அந்த MP3 மாடியூலில் மைக்குமே பார்த்தீங்கன்னா செட் பண்ணணுமா. ஸோ மைக்கு பின் எல்லாமே அதிலே இருந்துச்சு. ஸோ அதான் வந்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்கன்னா ஒயரை வச்சு எல்லாமே நீட்டாக சால்ட்ரிங் பண்ணி அந்த மைக்குள்ளே லைனை பார்த்தீங்கன்னா 8 தான் அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்தோம். கரெக்டாக இருக்குது எல்லாமே. மைக்கு லைன் வந்துட்டு டேரெக்டாக கொடுக்காண்டா நம்ம வந்துட்டு சுவிட்சில் கனெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரியே மைக் லைன்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா RC கனெக்டர் பார்த்தீங்கன்னா 6 பின்னு இருக்குதா. இதில் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டு இன்புட்டு, அதாவது நம்ம MP3 பிளேயரில் இன்புட்டு கொடுக்குற மாதிரி ஒன்றும், அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் போய் இன்புட்டு கொடுக்குற மாதிரி ஒன்றும், அதுக்கு பிறகு வால்யூம் கண்ட்ரோல் போகாமல் இன்புட்டு கொடுக்குற மாதிரி ஒன்றும், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிட்டுறேன். அவர் வந்து சொன்னார், ப்ரோ எங்கள் வீட்டில் இன்னொரு ஆம்லெட் பிளேயர் இருக்குது, அதில் அவுட் வரும், அதில் உள்ள இன்னை கொண்டு இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. சரி ப்ரோ அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி RC கனெக்டரில் எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். USB போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீ ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இன்புட்டு அண்ட் அவுட்புட்டு 5 வோல்ட்டு அதே கான்செப்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான் USB போர்டுக்கு. பவர் ஆம்பு போர்டு நம்ம அதில் வந்துட்டு அவுட் எடுத்து விட்டுருப்போம். இதில் வந்துட்டு பவர் ஆம்பு போர்டு உள்ளே வச்சு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ RC கனெக்டர்லையும் அதே போல் அவுட்டு இன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி அவருக்கு வந்து தென்னந்தெளிவாக சொல்லி கொடுத்தாச்சு. மைக்கையும் அதே போல் சுவிட்ச் எல்லாமே கொடுத்து USB போர்ட்லேயும் மைக் உண்டு, அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைக் லைனை பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு அதிலேயே மாட்டி வச்சாச்சு நீட்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த USB போர்டை நட்டு போல்ட்டு போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ வந்து ரிவ்யூவருக்கு பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணி பாட்டெலாம் போட்டு பார்த்தோம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுச்சு. எல்லாரும் சொல்லுவீங்க 44 கண்டிப்பாக இறையுமே அப்படின்னு கேட்பீங்க. அது இறைய தான் செய்யும். அளவுக்கு அதிகமாக கண்டிப்பாக சவுண்டு கூட்டினா இறைய தான் செய்யும். இந்த TDI சீரியஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அழகாக கேட்கும். அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த TDIC தான் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த 44 IC நம்மகிட்ட இப்போதைக்கு இதுதான் வந்து கிடச்சோ என்னவோ இருக்கோ இதை வச்சு பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை வச்சே நம்ம வந்து பண்ணி கொடுத்தாச்சு. இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சவுண்டை குறைச்சி வச்சு கேட்கும்போது சூப்பராக தான் இருந்து. அவங்க நார்மலாக கேட்குறதுக்கு தான் கேட்டாங்க. ஹெவியாக வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக STKC TD அந்த மாதிரி தான் போகும். ஸோ இது வந்து நார்மலாக போதும் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்கு வந்துட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆம்ப் போர்டை பார்த்தீங்கன்னா கேபினெட்டில் வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்காண்டி அதில் ஒரு நட்டு போல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டு போல்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து டைட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு 12 வோல்ட் SMPஸும் வச்சு யூஸ் பண்ணுவாங்களா. அதனால் வந்துட்டு DC அவுட் லைன் வந்து எடுத்து விடுங்க ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதாவது DC இன்புட் கொடுக்கக்கூடிய லைன் பின்னாடி இருக்கும் சில ஆம்பிளிஃபையரில், அதில் பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருந்தாங்க லைனு. ஸோ அதனால் அதையும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வால்யூம் கண்ட்ரோல் பக்கத்தில் லைட் ஏரியா மாதிரி இருக்கும். ஆல்ரெடி 4 லைட் இருந்துருக்கு. அந்த லைட்லாம் பீஸ் போயிருக்கு. ஸோ அதனால் நம்மகிட்ட ப்ரோ ஒரு மேட்சிங் கலரை போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அப்போனா நமக்கு வந்து க்ரீனும்
ப்ளூவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மேட்சிங்லாம் நல்லா தெரியும். அதனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ உண்மையிலே நீங்களே பாருங்கள், சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இந்தளவுக்கு ஒரு ஆம்பிள் பிளேயர் நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு. உண்மையிலே நல்லா இருந்து ஆம்பிள் பிளேயரு. ஸோ நல்லா அவுட்புட்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்கும் வால்யூம் கண்ட்ரோல் நாபு எல்லாம் போட்டு எடுத்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. ஸோ அவருக்கு வந்து வீடியோ காலில் காமிச்சிருந்தேன் ப்ரோ எப்படி இருக்குன்ட்டு. ரொம்பவே அவங்க சந்தோஷப்பட்டார். சூப்பராக இருக்குது ப்ரோ, வேறு லெவலு ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இனி வந்துட்டு நம்ம கேபிள் டை வந்தீங்கன்னா அடிக்க போகிறோம். ஸோ அதை தான் பார்க்க போகிறீங்க. எல்லா கேபிள் டையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக அடித்தா தான் நமக்கு வந்து அந்த ஒயரிங் கொண்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால தான். ஸோ இப்போ பாருங்கள், நான் கேபிள் டை அடித்தோடனே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு கம்மிங் நைஸ் எதுவுமே கிடையாது. நீட் அண்ட் பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்கோம். வேறு லெவலில் இருக்குதுன்னு எனக்கே கேட்கும்போது சவுண்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்டில் சுவிட்ச் கனெக்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மெயின் 230 வால்டேஜ் சுவிட்சு. ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைக் ஆன் ஆஃப் சுவிட்சு. மூணாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஆன் ஆஃப் சுவிட்சு. அதாவது நம்ம வந்து டிவியில் கனெக்ட் பண்ணும்போது யூஎஸ்பி வேண்டாம் அப்படின்னா ஆஃப் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி நம்ம வந்து ப்ரெஷ் வச்சு நீட்டாக வந்துட்டு எல்லாமே நீட்டாக தொடச்சி எடுத்து கேபினெட்லாம் க்ளோஸ் பண்ண பிறகு நம்ம ப்ரீ ஆம்பிள் பிளேயர்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் ஆக்ஸ் மூலமாக. சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்பிள் பிளேயர் வந்துட்டு அட்டை பாக்ஸில் செஞ்சு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஆம்பிள் பிளேயரே பார்த்தீங்கன்னா ரீஒர்க் பார்த்துருக்கோம். ரொம்பவே சந்தோஷம் தான். ஸோ அந்த ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு நம்ம அட்டை பாக்ஸில் பேக் பண்ணி டேப்லாம் சுற்றி எடுத்து அட்ரஸ் எழுதி அந்த ப்ரோக்கிலாம் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அந்த ப்ரோக்கை வந்து ஒரே நாளில் வந்து டெலிவரி ஆகிட்டு அந்த ப்ரோக்கி ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஆம்பிள் பிளேயர்லாம் ஆன் பண்ணி கொடுத்து பாட்டெலாம் போட்டு காணிச்சாரு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாலையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.